ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி F55 5G மொபைல் பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 27,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த வட்டம் F55 27,000 ரூபாய்க்கு சாம்சங் சைடுல இருந்து நமக்கு என்னென்ன ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த மொபைல் பொறுத்தவரை இந்த வட்டம் ரெகுலரான சாம்சங்கோட பேக் பேன் இல்லாம இந்த வட்டம் ஈகோ லெதர் டச் பினிஷ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 7S Gen 1 ப்ராசஸர், ஒரு அல்டிமேட்டோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் அண்ட் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் சாம்சங் கலை இறக்கிருக்காங்க சொல்லலாம் இந்த F55 மொபைல். சோ இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி F55 பாக்ஸ். ரெகுலரான சாம்சங் பாக்ஸ் எப்படி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள் டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் பின் சைட் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். அதுக்குள்ள எப்பயும் போல உங்களுக்கு சிம் டு யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சார்ஜரும் கிடையாது, சாஃப்ட் கேஸும் கிடையாது. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி F55 5G பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஹையர் வேரியண்டா 12/256GB ஒரு 33,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு லெதர் டச் பினிஷ்ல சாம்சங் சைடுல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இன்னைக்கு முன்னாடி நிறைய சாம்சங் போனை பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் இல்லைன்னா கிளாஸ் பாடி பில்டே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஈகோ லெதர் டச் பினிஷ்ல ஒரு அல்டிமேட்டான ஆரஞ்சு கலர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பாக்குறதுக்கு சூப்பராவே இருக்கு. ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு கோல்டன் கலர் பினிஷ் கோட்டிங்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் அண்ட் ரெகுலரான கேமரா அரேஞ்ச்மெண்டோடையும் இந்த வட்டம் சாம்சங்கோட டிசைன் ஃபேக்டர் இந்த F55ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு 1000 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே அண்ட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேக்கு செம்ம ஸ்மூத்தர் ரெஸ்பான்சிபிள் இங்க கொடுக்குது. எந்த ஒரு OTT ஆப்லயும் எந்த ஒரு HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறாகட்டும் சூப்பராவே இருக்கு. டீடைலிங் அருமையா இருக்கு. கலரோட அக்யூரேசி கரெக்டா இருக்கு. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் F55ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல 1 UI 6.1 சப்போர்ட், LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் Dolby Atmos, Wi-Fi 6, Bluetooth 5.2, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் சாம்சங் கேலக்ஸி F55 5G மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. 45 வாட் சார்ஜர் சப்போர்ட் உள்ள இந்த மொபைல். 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 டே வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப்போட இந்த வட்டம் சாம்சங் கேலக்ஸி இந்த 55ல இருக்குன்னே சொல்லலாம். பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க கேமரான்னு பார்க்கும்போது பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட்டோட 1.8 அப்பச்சர்லயும் 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா அண்ட் தென் ஹையஸ்ட் 4K 30 frames seconds அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames seconds வித் EI சப்போர்ட் அண்ட் டூயல் வீடியோஸ், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் சைடுமே கேமரா அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கு. சோ பிரைமரி சென்சார் டீடைல் நல்லா இருக்கு. டே லைட் அண்ட் இன்டோர்லுமே அருமையா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸும் சூப்பராவே இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் போர்ட்ரேட் ஷாட் அருமையா இருக்கு. அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இருக்கு. சோ 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இந்த மொபைலுக்கு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் தென் இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 7 Gen 1 ஒரு 400 மார்க்கெட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Adreno 644 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான CPU அண்ட் GPU இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இந்த மொபைல நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதுக்கு மெயினான ரீசன் இவங்களோட 1 UI. அது மட்டும் கிடையாது, இந்த வட்டம் இந்த சாம்சங் சைடுல இந்த ப்ராசஸர் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் அண்ட் லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு போட்டோஸ் அண்ட் டவுன்லோட் பண்றது அண்ட் அப்லோட் பண்றதுக்குமே இங்க நல்லாவே கன்வேவா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிஸ்டன்சி முதற்கொண்டு இந்த ப்ராசஸர் இந்த போன்ல அருமையாவே பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கக்கூடிய வகையில் இந்த ப்ராசஸரை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க சாம்சங் சைடுல இருந்து. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F55 5G ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைலுங்க.
27,000 ரூபாய்க்கு சாம்சங் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெதர் டச் பினிஷ் போனோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போன் ஃபர்ஸ்ட் நம்ம கையில எடுக்கும் போதே இதோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. பின்னாடி சாம்சங் போனே மாதிரியே தெரியல. ஏன்னா ஈக்குவல் லெதர் பினிஷ் டச் இருக்கனால ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஸ்மூத்தரான டிஸ்பிளே எல்லாம் இருக்கும் போது ஒரு செம்ம ஹாப்பி ஃபீலிங் இந்த போனை நம்ம எடுக்கும் போதோ இல்ல யூஸ் பண்ணும் போதுமே இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த போனோட ப்ராசஸர் அண்ட் இதோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபில்மே அருமையா பேக்கப் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரியோட பேக்கப்பும் அருமையா வருது. அண்ட் தட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஃப்ரண்ட்லயுமே 50 MP செல்ஃபி கேமரா வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் இதோட ரிசல்ட்டுமே அருமையா இருக்கு இந்த சாம்சங் கேலக்ஸி F55 5G மொபைல். நிஜமாவே சாம்சங் பிரியருக்கு ஒரு அல்டிமேட்டா ட்ரீட்டும் இருக்கு. அதை தவிர்த்து இந்த 27,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் சாம்சங் போன் எடுக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட்டான ரீசன்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த போன்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த சாம்சங் F55 5G மொபைல். நிஜமாவே ஒரு அருமையான ஒரு டீலோட, அருமையான ஒரு பிரைஸோட, அருமையான ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸோட இந்த போன் இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க லான்ச்சிங் ஈவெண்டா, அதாவது லான்ச்சிங் போன் ஈவெண்டா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 2,000 ரூபாய்க்கும், அதை தவிர்த்து இந்த சார்ஜர் ஒரு 500 ரூபாய்க்கோ 900 ரூபாய்க்கோ சம்திங் ஒரு பிரைஸ் கட்ல கொண்டு வராங்க. சோ அதனால நீங்க கூடிய விரைவில் இதோட ப்ரீ புக்கும் பண்ணிக்கோங்க. இல்ல வெளியில ஆஃப்லைன்ல வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு இந்த போனோட வாங்கும் போது அந்த ஆஃபர்ஸ் சேர்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி F55 5G மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இந்த வீடியோ பொறுத்தளவு. சோ இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.